ஹாய் மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். மச்சான் வெளிநாட்டில இருந்து வாராக. திருநெல்வேலியில் வந்து சாப்பிடும்போது வீடியோ எடுக்கலான்னு எடுத்தோம். இன்னைக்கு வந்து எலெக்ஷனு. கடைசியில் பார்த்தா எல்லா கடையும் அடப்பு. சாப்பிட்றதுக்கு கடை இல்லை. நாங்கள் வேற சாப்பிடாம வந்து ஓட்டை போட்டுட்டு வந்த பாருங்க. ஓட்டு போட்டு அப்படியே வந்தாச்சு. அதே காஸ்டியூம்லேயே அப்படியே வந்தாச்சு. ஆனால் ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த நம்ம நாகர்கோவில் போகிற ரோட்டில் ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடையில் வந்து இப்போ தான் நிப்பாட்டியிருக்கோம். சாப்பிட்டுட்டு மச்சானுக்கு ஃப்ளைட் வந்து ஒரு 7 மணிக்கு வருவாங்க. அங்கேருந்து வர்றதுக்கு வந்து ஒரு 8 மணிக்கிட்ட ஆயிரும். அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம இங்கேருந்து ஒரு 6 மணிக்கெல்லாம் போயிடலாம். இந்த சாப்பிட்றனால ஒரு 1/2 மணி நேரம் வாங்க. அந்த லாகை தான் பார்க்க போகிறீங்க. பின்னாடி யாரெல்லாம் வந்திருக்கான்னா, நான் வந்திருக்கேன், கபீஸ் கபீஸ் வந்திருக்கா, அப்புறம் அக்கா வந்திருக்கா. மச்சானை வெல்கம் பண்ண. இந்த டைம் வந்து திருவனந்தபுரம் கொஞ்சம் பக்கம்னால எல்லா டீமும் வந்துட்டு. வழக்கமாக சென்னைன்னா நாங்கள் தான் போயிருப்போம். பக்கம்னால டீம் எல்லாம் வந்துட்டு. சரி வாங்க சாப்பிடுவோம். நிசா சாப்பாடு போடாமல் கொண்டு வந்துடுவான்னு நினச்சோம். ஃபைனலி ஒரு கடை கிடச்சிட்டுனே. சாப்பாடு போடாமல் கூட்டி போயிடுவான் போல. வர்தாலாம் போட்டிருக்கானே. போடல மறுபடியும் போட்டியோ, உள்ள வச்சு போட்டியோ? கொண்டு வந்திருக்கா. கொண்டு வந்தா தெரியும். காருக்குள்ள வச்சு மாட்டிட்டியோ? வீடியோ எடுப்பாங்க, உஷார் ஆயிடுவோம் அப்படின்னு உஷாராயிட்டான். வேற ஒன்றும் இல்லை. ஒரு ரோட்ல ஹைவேல தான் கடையில் பாட்டியிருக்கோம். ஆமாம், நல்லா இருக்குது. ஃபுல் கார் இங்கே தான் வந்து நின்றுருக்கு. திருநெல்வேலி அங்கே இங்கே எல்லா காரும் இங்கே தான் நிற்கிது. நமக்கு சாப்பாடு இருக்கான்னு தெரில. முதல் அதை போய் கேட்கணும். இருக்கணும்னு நினைப்போம். இல்லைன்னா டீ வடையாவது குடிச்சிட்டு போயிடலாம். கொஞ்சமாவது ஏதோ லைட்டாக ஸ்நாக்ஸுகள் இருக்குது. ஒரு பர்கர் அது இதுன்னு எதனாலும் அடிச்சுட்டு போயிடலாம். ஏதாவது ஒன்று தீனி வைத்து கொடுத்தா போதும். சாப்பாடு தான் வேணும்னு கிடையாது இந்த மாதிரி ட்ராவல் டைமில். நமக்கு ஒரு டீ ஒரு வடை முடிஞ்சு. இந்த ஹோட்டலுக்கு நம்ம ஒரு டைம் நாங்கள் முன்னாடி வந்திருக்கோம், வந்து சாப்பிட்ருக்கோம். நல்லாயிருக்கும். பார்ப்போம். அந்த பையன் வீடியோக்கு அப்படியே பேசிட்டு கார் சாவி எடுக்கலை, காரை லாக் பண்ணல, அப்படியே வந்துட்டான். ஜஸ்ட் ரெடி பாய். லாக் பண்ணல, இது பண்ணல, சாவியும் எடுக்கலை, அப்படியே வந்துட்டான். அந்த நேரத்துல பார்த்து இது இப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்க வர மாட்டேங்குது. ஓடி வந்துடலாம் பார்க்குறேன். வீடியோவில் அவன் அங்கே பேசி கட் பண்ணிட்டே இல்லையான்னு பார்க்குறதுக்கு அப்படியே இந்த இதில் பேசிக்கிட்டே வந்தேன். நீ அங்கே வீடியோ எடுத்திருந்தேன், நான் இந்த இதில் பேசிக்கிட்டே இறங்கி அப்படியே கண்ணாடி வச்சுட்டு பேசிக்கிட்டே அப்படியே நடந்து வந்தோம். அப்படியே வந்தாச்சு. பரதாக்கிறதா போட்டோ பேசி எடுக்க மாட்டான் மக்களே. நம்ம மொபைலில் இருந்து லாக் சாவிடின்னு கொடுத்தோன்னா லாக் பண்ணிடலாம். அதே அடுத்து அப்படியே கேமரா விட்டானே, அப்படியே லைட்டாக டம்மி ஆக்குறானே, கொலராக்குறாங்களோ. அடுத்தது வந்துட்டுல நல்ல ப்ரோ மாடலு 2 மாடல் விட்ருக்காங்க. இப்போதைக்கு முன்னே வந்துருக்கு. அடுத்தது வாங்க கூட சோனி கேமரா தான். சோனியில் தான் ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். நல்ல லாக் கேமராவாக நல்ல காம்பேக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுக்க வேண்டியது. மக்களே, நம்ம வந்த டைம் என்ன 3 மணியா? பிரியாணி இல்லை, ரைஸ் இல்லை, இது எல்லாமே முடிஞ்சு. ஃப்ரைட் ரைஸு இந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது, நூடுல்ஸு, கிட்டத்தட்ட நைட்டு சாப்பாடுகளுக்குள்ள அந்த ரேஞ்சுகள் இருக்குது. பரோட்டா இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது. நாங்கள் வந்து பட்டர் நானு, அப்புறம் ஃபுல்கா, அப்புறம் மட்டனில் வந்து லால் மிர்ச்சி மசாலா அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, அது சொல்லியிருக்கோம். அப்புறம் சிக்கன் க்ரில்லு சொல்லலாம் பார்த்தா அதுவும் ஜோலி முடிஞ்சிச்சு. சிக்கன் 65 தான் இருக்குது, அதை மட்டும் சொல்லியிருக்கோம். சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். வாங்க. இந்த பையலுக்கு தான் அந்த சிக்கன் நூடுல்ஸ் கொஞ்சம் ஆட்டி போட்டு சாப்பிடுவோன்னு எப்படி இருக்கும் பார்ப்போம். சிக்கன் 65 முதல்ல சிக்கன் 65 வந்து டேஸ்ட் பார்க்கலாம். ஃபுல்லாக மசாலா இருக்கு. இதில் வந்து கறி வந்து அந்த வெள்ளை கறியை தான் அப்படி பிச்சு போட்டு செஸ்வான் டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க போல். இதுலேயே ஒரு 2 பீஸு நல்ல பீஸாக இருக்குது. ஸ்டார்ட் பார்ப்போம். நல்லா சூடாக போட்டு கொண்டு வந்துருக்கேன். நல்லா இருக்கு. ஒரு சில இடத்துல அந்த நூடுல்ஸோட வாடையோட வரும் தெரியுமா, நல்லா இல்லாமல். செஸ்வான் ரொம்ப உரப்பாகவும் இல்லை, ஆனால் நல்லா உரப்பாக
ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கு. சிக்கனுக்கு எப்படி உள்ளே இறக்கியிருப்பாங்க மசாலாவை. இந்த ஒரு மசாலா மாதிரியே இருக்கு. இதுதான் அது என்னது, ஏதோ ஒன்று அவங்க ஃபர்ஸ்ட் பேர் சொன்னனே அந்த பேர் தானே. நம்ம கிட்ட ரொம்ப ப்ரொஃபஷனலாலாம் வீடியோ எதிர்பார்க்காதீங்க, இப்படி தான் இருக்கும். கேஷுவலான ஃபுட் ரிவ்யூ. அப்புறம் வந்து சும்மா கொதிக்கி நல்லா போட்டு எடுத்துணும். வெறும் கறியில் நல்லா சூடு பொறுத்து நிற்கும். கிரேவி வந்து லைட்டாக ஒரு காரசாரமாக இதாக நூடுல்ஸ் நல்லா இருக்கு. நம்ம வழக்கமாக சாப்பிட்ற அந்த நூடுல்ஸ் மாதிரியே இல்லை, அப்படியே கம்ப்ளீட்டாக ஃப்ளேவரே டிஃப்ரெண்ட்டாக. சும்மா செச்சோன்னு இன்னும் ஒரு உரப்பள்ளி தட்டி அந்த இது அப்படின்னு இல்லாமல் ஒரு ஃப்ளேவர் இது பண்ணி நல்லா இருக்கு. இப்போ மட்டனோட நல்லா இருக்கு மக்களே. அடுத்து வந்து அப்படியே பட்டர் வெடிய பட்டர் நான். பட்டர் நானுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட்டர் நானுக்கு எங்களோட ஃபேவரேட் எப்போவுமே பட்டர் சிக்கன். அது உங்களுக்கே தெரியும். நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு, ரெகுலராக பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து மட்டன் வச்சு ட்ரை பண்ணுறோம். அந்த ஒரு ஸ்வீட்னஸ் வந்து இந்த இதுலேயே இருக்குது, இந்த பட்டர்லேயே இருக்குது நல்லா. அது கூட இந்த ஒரு காரமான கிரேவி வச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கு. ஓகே, ஓவரால் ஃபுட்டு வந்து சாட்டிஸ்ஃபை. நாங்கள் நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பயணத்தை தொடருவோம் வாங்க. கடைசியாக நான் ஆரஞ்சு ஜூஸு, பொமக்ரானேட், பட்டர்ஸ்காட்சா. நல்லா இருக்கா? உனக்கு எப்படி இருக்கு? ஆரஞ்சு ஜூஸ் இது மேலே இது போட்டு வச்சுருக்கேன். நல்லா சில்லுன்னு அந்த ஆரஞ்சு ஃப்ளேவரோட. ஆரஞ்சு ஃப்ளேவர் தான் தெரியுது. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. பட்டர்ஸ்காட்சும் நல்லா இருக்கு. பில்லு எவ்வளோ வந்திருக்குண்ணா? 1867 ரூபா. இதில் ஜூஸுகளை கழிச்சிட்டோன்னு கம்மி தான் வரும். சாப்பிட்டது ஜூஸுகள் தான் 200 அந்த ரேஞ்சில், 1300 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். ஜூஸுகளை கழிச்சிட்டா 1300 ஒரு 4 பேர் இந்த மாதிரி ஒரு நல்ல இது சாப்பிட்டதுக்கு ஓகே தான். 190 பட்டர்ஸ்காட்சி. சரி மக்களே, பை. இல்லை சரி வாங்க போவோம் மக்கள். இந்த இடமே ஒரு வைப்பாக இருக்குது. அதை பூ உள்ளே வச்சு அதுகளும் சுற்றுற ஸ்பீடை பற்றி இல்லை, சும்மா கிருட்டுன்னு சுற்றுது. நல்லா இருக்கு. இப்படி இருக்கும்போது நல்லா இருக்குது. அந்த கேரளாவை கிட்ட அப்படியே அங்கே நெருங்க இந்த மாதிரி சினரியை வர ஆரம்பிச்சிருது இந்த பாதைகளுக்கு வந்த உடனே. தென்னந்தோப்பு, மலைகள், அதுக்கு நடுவில் காத்தாடி, இந்த மாதிரி இடங்கள்ல வந்து சொல்ற நல்லா இருக்கும். அந்த ஒண்ணுமே இருக்கிறவங்களுக்கு தான் நல்லா இருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு வந்தா செட் ஆகாது. நம்ம அப்படியே அங்கேயே இருந்து பழகிட்டு இங்கிட்ட வந்தா இங்க வந்து சும்மா அப்படி வர்றதுதான் இருக்கிறது. ஃபுல்லா இருக்கிறது வந்து ஒரு 2 நாள் தங்கலாம். தங்கி இருந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், அவ்வளோதான். சரி அப்படியே போவோம். திருவனந்தபுரத்துக்கு 6:30 போவோம். மச்சான் ஃப்ளைட்டு 8 மணிக்கு தான். 7 மணிக்கு 7:30 8 மணிக்கு வருவாங்க. 7:30க்கு பெட்டி எப்படி வருதோ அதுக்கு தக்கன. ஆமாம். பின்னாடி 2 கேங் உட்காந்துருக்கு. அதில் ஒரு கேங் தூங்கிட்டு. நிசாவா? இல்லை, கவிஷ் வந்துட்டானா? ஆமாம், ரைட் ரைட். கவிஷ் அவ்வளோதான். கவிஷ் தூங்கிட்டான். சாப்பிட்டாங்க கேட்ட முட்டை மயக்கத்தில் வளர்ந்துட்டேன். தூங்குறது நல்லது. சாப்பிட்ட வேற செஞ்சுருக்கேன். நாங்கள் இப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. கரெக்ட் டைமில் வந்து நின்றுட்டோம். டெல்லி ஃப்ளைட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இறங்கிட்டு
இனி தான் அவங்க இதெல்லாம் முடித்து லக்கேஜ் எடுத்து அந்த லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வெளியே வரணும். அதுக்குள்ளே இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுங்கிறது தெரில. இன்னும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்குள்ளே அரைவிடு. அதான் டெல்லி இது அரைவிடு ஆகிட்டு கரெக்டாக நான் சொன்ன டைம் தான் இருக்குது. 6:54 அரைவிடு 54 1 நிமிஷம் இருக்குன்னு அந்த பையன் அப்படியே கரெக்டாக இருக்கும்பா. நீ வந்துட்டுன்னு சொன்ன அம்மா நான் சொல்லும்போது 54 இல்லை இன்னும் 1 நிமிஷம் இருக்குது அப்படின்னா கரெக்டாக நான் சொன்ன மாதிரி 54 தான்ப்பா வந்திருக்கு. ஐ எம் த வின்னர் மக்களே. சரி வாங்க டீயே குடிப்புமா. அச்சா உள்ள நல்ல டீலாம் குடிச்சிருப்பாங்க ஃப்ளைட்டில் வரப்போ. டீ குடிப்புமா இல்லை உங்கள் அத்தை வரணுமா? டீ குடி போனேன் ஏக போட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு சும்மா வாடி போயிட்டு பப்ஸ் கிப்ஸை திம்போம் வரட்டும். சரி வரட்டும் வந்தோன்னா குடிப்போம். அடியா வர மாட்டேங்குன்னு உடனே வர்றாங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலன்னா சரிப்பா ஒரு அரை மணி நேரம்னா எடுத்து ஒரு டீ அடிக்கலாம்ல. வந்ததுக்கப்புறம் இன்னொரு டீ அடிப்போம் என்ன குறைஞ்சிரவோ போகுது. அது வேற ஒன்று மேலே 40க்கு வந்திருக்கு பேர் 18-40க்கு அந்த டீம் வருது. வரட்டும் மச்சான் வந்ததுக்கப்புறம் காட்டுறோம். திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டா? சென்னை அளவுக்கு இல்லைண்ணே சின்னது. ஆமாம் அப்படி சொல்லக்கூடாது தப்பா சொல்லிட்டேன். தூத்துக்குடி அளவுக்கு இல்லைண்ணே. அதானே தூத்துக்குடி அளவுக்கு இல்லை. தூத்துக்குடி என்ன ஃப்ளைட் லேண்ட் ஆயிட்டா? ஃப்ளைட்டில் தான் இருக்காங்க போல இன்னும். அதான் அந்த ஸ்மோக்காக இருக்கும்ல குளிருக்கு. என்ன எவ்வளோ நேரம் ஆகும்? இறங்கியாச்சா? உடனே வந்துடுவீங்களா? நாங்கள் இன்னொரு அரை மணி நேரம் டீ குடிக்க நிப்பாட்டி இருக்கோம். டீ குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் வருவோம். டீ குடிக்க நிப்பாட்டி இருக்கோம் ஒரு அரை மணி நேரம். சரி அரை மணி நேரம் ஆகுமா? அப்போவா நம்ம டீ குடிச்சிடுவோம். அதான் நான் சொன்னேன் ஏச்சும் எங்கே கேட்குறீங்க? இங்கே தான் நிற்கும். நாங்கள் வந்து கரெக்ட். சரி நாங்கள் டீ குடிச்சிட்டு நிற்கிறோம் வாங்க. நீங்கள் டீ குடிச்சிட்டீங்களா? லைட்டில் காப்பி குடிச்சாங்க. அதான் சொன்னேன் கரெக்டாக சொன்ன பற்றியா சொன்னேன் கரெக்டாக இருக்கா? அவங்க நல்லா டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்துடுவாங்க ஃப்ளைட்டில் அப்படின்னு. ஆமாம் மக்களே மச்சான் வர டைம் ஆகிற கேப்பில் சமோசா அப்புறம் கட்லட் டீ எல்லாம் குடிச்சிட்ருக்கோம். சமோசா வந்து உரப்பாக இருக்குது ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் கூட தான் எல்லாம். கட்லெட்லாம் 100 ரூபா, இது 30 ரூபா. இது ஓகே அந்த ரேட்டு தான். இலை அட்டைன்னா கொலக்கட்டை. ஆனால் அந்த கொலக்கட்டை டேஸ்ட்டில் இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னடா மேலே உள்ள மட்டும் தின்றுட்டு உள்ளதெல்லாம் வச்சுருக்கேன். மேலே உள்ள லேயரை தின்றுட்டு உள்ளே இருக்க மொத்தத்தையும் வச்சுருக்கேன். மச்சா வரட்டும். அங்கிட்டலாம் வரமாட்டாங்க, விட மாட்டாங்க. பைக்கா ஆனாங்க மச்சான் ஃபைனலி என்ட்ரி கொடுத்துட்டாங்க. வரட்டும். அப்படி தானே அப்படியே பேர் வண்டி தான் அங்கே தான் இருக்குது காரு. கார் பார்க்கிங் பஞ்சமாக இருக்குது உள்ளே. நல்ல வேலை கரெக்டாக ஒரு பார்க்கிங் மட்டும் எங்களுக்கு கிடச்சிச்சு. மற்றெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டுன்னு விட்டுட்ருக்கீங்க கேங்க.
ஓட்டு போட முடியாம போச்சே மச்சானால. நல்ல வேலை நீ போடாது நல்லதுதான் மச்சான். ஓட்டு போடாது ரொம்ப நல்லது. நேற்று பிளானு வர்ற பிளானு ஒரு நாள் தள்ளி தான் இப்போ வந்திருக்காங்க. மச்சானே மெலிஞ்சு தானே இருக்காங்க அம்மா. பேக்க யாரும் பேக்க அது வண்டி தானே தள்ளுது. என்னப்பா இது? நான் கையில் மைக் வச்சுருக்கேன். கபிஸ் பேர் சும்மா தான் நிற்கேன். முடிய என்ன நீ அத்தா வந்திருக்க தோளு மேலே வளர்ந்த பிள்ளை என்ன மச்சான். அதை பார்த்து இந்த அங்கிட்ட போனோம். அதுக்குள்ளே தான் போனோம். இன்னும் அங்கே தானே இந்த இருட்டாதான் தெரிஞ்சிய வாங்க. இப்பதான் கரெக்டா தெரியும். மக்களே முடி ரொம்ப இருக்கா வேணுக்கிறே வீடியோ எடுப்பாங்க தொப்பியை மாட்டிகிட்டே வருவோம் அப்படின்னு விவரமா இதையும் தூக்கி போட்டு வந்துட்டா மச்சான் தொப்பியை மாட்டிட்டு வந்துட்டாங்க. ஃபேமிலியே பக்கா பிளானிங்கில் வந்திருக்கேன். சரி லக்கேஜ் எல்லாம் உள்ளே ஏற்றியாச்சு. இப்போ எங்கே போகிறோம்? அவ்வளோதானே இல்லை இங்கனக்குள்ளே வந்திருக்கமே லக்கேஜ் ஏற்றிட்டு காரில் ஏறாமல் கேட்டேன். சரி அவ்வளோ எடுக்க வந்தாங்க. ஃபோட்டோ எடுக்க வந்தோம். ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு ஏர்போர்ட்லேருந்து எடுத்துகிட்டு ஊரை பக்கம் போக வேண்டியதான். வாங்க கேரளா பொரட்டா பீஃப் கறி போய் எங்கே கிடைக்குன்னு சாப்பிட்டுட்டு போயிட வேண்டியதான். மக்களே அல்ஃபகம் சிக்கன் பெரிய அல்ஃபகம் 2 பீஸ் வந்துருக்கு ஆஃபில். ஆனால் நம்ம ஊரில் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே வந்து இப்படியே கொடுத்துருக்காங்க. சரி ரைட்டு ட்ரை பண்ணுவோம். டேஸ்ட் பார்ப்போம். நல்லா சூடாக இருக்கு. நல்லா அப்படியே போட்டு எடுத்து கொண்டு வந்துருக்காங்க. ஜூஸியாக தான் இருக்குது இப்போதைக்கு பார்க்குறதுக்கு. வேற பீஃப் டேஸ்ட் வரும். பீஃப் நல்லா இருக்கா மச்சான்? சாப்பிட்டா இருக்கா? இப்போதான் எடுத்தோம். இப்போ வந்து கேரளா பீஃபும் பொரட்டாவும் பஞ்சு மாதிரி இது 5 லைட்டாக எதாவது மாதிரி இருக்கு. ஆனால் ஒரு பீஸு அடிச்சா நல்லா இருக்கும். ஆனால் அந்த கறி ஃபுல் வாடையோடு இருக்கு. கொஞ்சம் தெரியுதா? அந்த பீஃப் வாடையோடு இருக்கு. சரி மக்களே அவ்வளோதான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே ஊரை பக்கம் போக வேண்டியதான். நல்லா தான் இருக்கு. கறியும் சிக்கனும் நல்லா இருக்குது. இது நல்லா இருக்கு. மணி பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. இப்போ தான் கரெக்டாக வந்து இறங்கியிருக்கோம். நல்லா வீட்டுக்கு வந்தாச்சு. இத்தனை 1:30 மணிக்கு கிளம்பணும். கரெக்டாக 12 மணி நேரம் போயிட்டு அங்கே எங்கேயும் சாப்பிட்டு நிறையா ஸ்டாப்லாம் போட்டு முடிச்சுட்டு வர்றதுக்கு வந்து கரெக்டாக இருந்திருக்கு. லைட்டாக ப்ளர்ராக இருக்குது. இதில் ஏசியில் இருந்து லென்ஸ் வந்து இதாகிட்டு. அவ்வளோதான் லக்கேஜ் இறக்கியாச்சு. வீடியோவையும் முடிச்சிட வேண்டியதான். சரி மக்களே டாட்டா பாய். இப்போ கிளியராக இருக்கா? அது லென்ஸ் வந்து ஏசிக்குள்ளே இருந்து ஃபாக் ஆகிட்டு அதனால தான் அப்படி ப்ளர்ராக தெரிஞ்சிச்சு. சரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய். லைக் பண்ணிடுங்க.